செஸ்ட்ல லெஃப்ட் சைடு வலிக்கிறது இல்லைன்னா பால்பிட்டேஷன் படபடப்பு வந்துடுது, அங்கே குத்துற மாதிரி இருக்குது, மூச்சு விட சிரமமாக இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்பவுமே அதனால் ஒரு ஃபோபியா, ஒரு பயங்கரமான பயத்தில் ஃபியரில் மாட்டிட்டு ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்காங்க. இதில் என்னென்னா ரொம்ப கம்மி வயசுக்காரங்களே அதிக பேர் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வாகவும் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகிற மாதிரியும் அதை ஈஸியாக சரி பண்ணலாங்கிற மாதிரியும் அது உண்மையால் எங்கிருந்து வருதுங்கிற மாதிரியும் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது செஸ்ட்டில் பெயின், அங்கே பால்பிட்டேஷன் டக் டக் டக்குன்னு அடிக்கிறது, அதுக்கப்புறம் சைடில் இந்த ரிப்ஸில் இல்லை கீழே இருக்கிற ரிப்ஸில் இல்லை நடுவில் ஸ்டர்னம்ல எல்லாம் வலிக்கிறது, காஸ்டோகான்ட்ரைட்டிஸ், இல்லை ஒரு மூச்சு விட சிரமம், இல்லை ஸ்வெட்டிங் ஆயிடுது. இது வந்து நிறைய பேர் ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோயினும் ஹார்ட் அட்டாக்னும் நினச்சிக்கிறாங்க. இது மோஸ்ட் காமனாக சர்வைக்கல் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர்ற வலினாலேயும் ஸ்பைனல் கார்டில் வர்ற அழுத்தத்தினாலேயும் அதில் இருக்கிற சில டிசீஸ் கண்டிஷன்னாலேயும் நடக்குது. அதை எக்ஸாக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் இதை பார்க்க மாட்டீங்க இந்த வலியை. அதாவது இந்த வலி ஆக்சுவலாக வேறு ஒரு நோயிலேருந்து வருது, ஆனால் நீங்கள் அதை வேறு ஒரு நோயினே நினச்சி ஒரு முடிவுக்கே வந்து அது சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டே எகைன் அண்ட் எகைன் எடுத்துகிட்ருக்கீங்க. அந்த டெஸ்ட்டில் நெகட்டிவ் வந்தால் கூட திரும்ப நீங்கள் அதுதான் அப்படின்ட்டு 30-40 இசிஜி எடுக்கிறது, எக்கோ, ட்ரெட்மில் எடுக்கிறது, எவ்வளவு தான் அந்த டெஸ்ட்டே சொன்னாலும் நீங்கள் நம்புறதில்லை, அந்தளவுக்கு இருக்கீங்க. ஸோ அது வந்து தேவையில்லாத விஷயம். அப்படி ஒரு நோயை தப்பாக நினைக்கிறப்ப என்ன ஆகுன்னா உங்களுக்கு க்யூரே ஆகாது, பயங்கர டேஞ்சர். அது என்ன நோய் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அதுலேருந்து க்யூர் ஆவீங்க. பிரச்சனையவே தப்பாக யோசிச்சுட்டா என்றைக்குமே க்யூர் ஆக மாட்டீங்க. இது நிறைய பெரிய ப்ரொசீஜருக்கெல்லாம் போயிடுறீங்க, அதுக்குள்ளே கடைசியாக பார்த்தா அது வேறு நோயாக இருக்கா. அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சும் உங்களுக்கு துள்ளி கூட வலி குறைய மாட்டேங்குது. ஒரு ஈவன் ஸ்டண்ட் வச்சு பார்த்துடுறீங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணி பார்த்துடுறீங்க, அதுக்கப்புறமும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த வலியே வேறு, அந்த நோயே வேறு, அது உங்களுக்கு தெரியல. இன்றைக்கி அது போகிறதுக்கு எக்ஸசைஸும் சொல்லித்தரேன். பட் முழுசாக குறையிறதுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 10 நாளைக்கு 10 மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லித்தரணும். இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க முடியும் என்னால். ஸோ இப்போ அந்த நோய் என்னங்கிறதையும் நீங்கள் எப்படியெல்லாம் டிவியேட் ஆகிறீங்க, அதுக்கு என்ன எக்ஸசைஸ்னும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். அந்த நோயை ஆக்சுவலாக இந்த மாதிரி வலிக்கிறதெல்லாம் வந்து இதய நோய் கிடையாது. மோஸ்ட் காமனாக சர்வைக்கல்லேருந்து வர்றதுனால தான் வருது. இப்படி ஹார்ட்னால் வர்றதில்ல. இப்படி மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் உங்களை வலிச்சிட்டே இருக்காது. அதெல்லாம் சைலண்ட் டிசீஸ். அது வந்து ஒரு அறிகுறி இல்லாமல் வர்ற ஒரு டிசீஸ். ஹார்ட் அட்டாக் வர்றப்போ தான் உங்களுக்கே தெரியும். அப்படிங்கிறப்ப எப்படி இப்படி மாதக்கணக்கில் உங்களுக்கு வலிச்சிட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஒரு ராங் டிசிஷனுக்கு போக வேணாம். இப்போ நான் சிம்டம்ஸ் சொல்கிறேன், அந்த சிம்டம்ஸ் எல்லாமே என்ன நோயோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் எது டிவியேட் ஆகுறீங்கன்னு சொல்கிறேன். சிம்டம்ஸ் பார்த்தா செஸ்ட் பெயின், அதுக்குள்ளே பால்பிட்டேஷனு, கீழே ரிப்ஸில், நடுவில் ஸ்டர்னமில், சைடில் இருக்கிற ரிப்ஸில் வலி, கையில் கரண்ட் விடுற மாதிரி கை விரல் மரமரப்பு, அண்டர் ஆர்ம்ஸில் வலி, அப்புறம் வந்து இந்த ஸ்டெனோக்ளைடோமாஸ்டைட் ட்ரெபீசியஸ் வலி, ஸ்டெனோக்ளைடோமாஸ்டைட் மசில், ட்ரெபீசியஸ் மசில், அதாவது கழுத்தில் வலி, கீழே இருக்க ஸ்கேப்புலாவில் வலி, ஒரு பக்க தலைவலி, காதுக்குள்ளே வலி, இல்லாட்டி காதுக்குள்ளே டின்ட்டு சவுண்டு, வாயை திறந்தால் லாக்கிங் ஆகிறது, அப்புறம் கண்ணு மயமயன்னு இருக்கிறது, மூஞ்சில் வலி, சைனஸ்ல எல்லாம் பெயின் இருக்கிறது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே சர்வைக்கலோடு தான் சம்மந்தப்பட்டிருக்கு. இதை தவிர சில சிம்டம் இருக்குது. தலை சுத்தல், கிடினஸ், வாமிட்டிங் சென்சேஷன், நாசியா. அது தவிர இது இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா இம்பேலன்ஸ் ஆகிடுது, இம்பேலன்ஸ் வர்றது. இது எல்லாமே சர்வைக்கல் பிரச்சனையோட சம்மந்தமாக இருக்குது. சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், சர்வைக்கோஜெனிக் பெயின். சர்வைக்கோஜெனிக் பெயின்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால் வர்றது. அது எம்ஆர்ஐல எல்லாம் தெரியாது, அது போய் ஸ்பைனை பாதித்து இந்த மாதிரி நடக்கும். அப்புறம் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்,
டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் புல்லாப்ஸ், பிரேக்கியல் நியூரால்ஜியா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது. இதுக்கெல்லாம் இப்போ நான் தமிழில் புரியுற மாதிரி சொல்லணுன்னா, கழுத்தில் எலும்பு தேய்மானம், கழுத்தில் ஸ்ட்ரெயின் ஆயிடுது, அப்புறம் ஸ்ட்ரெஸ்னால் ஸ்பைனல் கார்டு அழுத்தத்துக்கு உள்ளாகிறது, அதுதான் சர்வைக்கோஜெனிக் பெயின். அப்புறம் ஜவ்வு வீங்கிக்கிறது, டிஸ்க் பல்ஜு, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ்வு விலகிறது, டிஸ்க் புல்லாப்ஸு, பிரேக்கியல் நியூரால்ஜியா, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது. இந்த மாதிரி நோய்களில் இந்த மாதிரி வருது. ஆனால் நீங்கள் அதை என்னன்னு நினச்சிக்கிறீங்கன்னா, ஹார்ட் ட்ரபுள்னு நினச்சி 30-40 இசிஜி இருக்குது, எக்கோ, ட்ரெட்மில், ஸ்டண்ட்டு, பைபாஸ் சர்ஜரி அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அது நீங்கள் ஹார்ட் ட்ரபுள் தான் நினச்சி உங்களுக்கு நீங்களே கெட்டது பண்ணிக்கிறீங்க. அடுத்து மூளைன்னு நினச்சி மூளையை ஸ்கேன் எடுக்கிறது, அப்படியே மூளைக்கு வந்து சைக்காட்ரி டேப்லெட் சாப்பிட்றது, அப்படி போயிடுறீங்க. இஎன்டின்னு நினச்சிட்டு ஏதோ பெரிய டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வெஸ்டிபுலார் டிஸ்ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கோணத்துலேயே போகிறீங்க. அது ஒன் ஆஃப் த சிம்டம் தான் டினிட்டஸ் எல்லாம். அதுக்கு ஹெட்டே வந்து இந்த சர்வைக்கல் இஷ்யூ தான். சர்வைக்கலை சரி பண்ணால் எல்லாம் சேர்ந்து சரியாகும். பால்பிட்டேஷனுக்குன்னு தனியாக எடுக்க தேவையில்லை, டினிட்டஸ்க்குன்னு தனியாக எடுக்க தேவையில்லை, மைக்ரெயினுக்குன்னு தனியாக எடுக்க தேவையில்லை. அப்படி தனியாக எடுத்தாலே நீங்கள் ஃபெயிலியர் தான். கண்டிப்பாக அதுலேருந்து ஸ்க்யூர் ஆக முடியாது. ஸோ அப்படி போயிடுறீங்க மூளைன்னு நினச்சிட்டு, அப்புறம் காதுக்குள்ளே இஎன்டின்னு நினச்சிட்டு, அதுக்கப்புறம் மைக்ரெயின் வந்து ஏதோ ஐ டாக்டரை பார்த்துக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி போகிறீங்க. இருக்கிற ஒரு சிம்டமை மட்டும் டீல் பண்ண போகிறீங்க. அதோட ரூட் காசை சரி பண்ண தெரியல, உங்களுக்கு புரியல. இப்படியே வீடியோ போட்டாலும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு திரும்ப பழையபடி எதை யோசிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து கிடையாது, எனக்கு அப்படித்தான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அதை தவிர வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை இப்படி வழியே இல்லை, நம்ம தான் சைக்கலாஜிக்கலாக ஃபீல் பண்ணுறோம், அந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட்டை போய் மெடிசன் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு இதயம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது மாதிரி இல்லைன்னா ஹை பிபி, நிறைய பேர் பிபி மெஷினை வாங்கி வச்சுட்டு பிபி ஹை ஆயிடுச்சு, பிபி லோ ஆயிடுச்சு, லோ பிபி, அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ், சுகர் அதிகமாகிடுச்சு, சுகர் குறைஞ்சி போச்சு, இந்த மாதிரியாக யோசிச்சு ராங் டயக்னோசிஸ், கிளினிக்கல் டயக்னோசிஸ்க்கோ ராங் இம்ப்ரெஷனுக்கோ போயிட்டு நீங்கள் அதுலேயே மாட்டிட்டு கடைசி வரைக்கும் இந்த வழியிலேருந்து வெளியில் வர்றதில்லை. ஆனால் இது சர்வைக்கல்லேருந்து வந்தது. இது எக்ஸசைஸில் சரியாக வர நோய். இன்றைக்கி சர்வைக்கலுக்குன்னு நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். 1 2 3 4 எல்லாமே 10 கவுண்ட்ஸ் 7 தடவை செய்யணும். ஓகேங்களா? மேலே தூக்கி 10 கவுண்ட்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யணும். இந்த மாதிரி செய்கிறப்போ டெஃபினட்டாக இந்த பெயின் குறையும். இது ஒன்றே டோட்டல் க்யூருக்கு கிடையாது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். டோட்டல் க்யூருக்கு டெய்லி 1 hour 10 நாளைக்கு நாங்கள் ஆன்லைனில் சொல்லித்தரோம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உலகத்தில் எங்கே இருந்தாலும் 24 hours என்னோடய ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது. 21 ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் வேலை பார்க்குறாங்க அரவுண்ட் த வேர்ல்ட்லேருந்து. ஸோ இந்த மாதிரி தேவைப்பட்டால் கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.